நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்தில் செய்கிற ஒரு கொண்டக்கடலை குழம்பு. அது அரைச்சி விட்ட குழம்பு. அதுக்கு முதல்ல கொண்டக்கடலை ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஜீரகம், மிளகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பட்டை, அதுக்கப்புறம் கசகசா, சோம்பு, வரமிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஆனியன், நல்லா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட மாட்டோம், தேங்காயும் போட மாட்டோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ மிக்சியில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா. இது சளி, இருமல் இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா குக்கரை சூடு பண்ணணும். அதில் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கும் நம்ம சின்ன வெங்காயம் தான் போடுவோம். இதுவும் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையே ஒரு 8 மணி நேரமோ இல்லை நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு. நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. அதில் பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே இருக்கும். ரொம்ப சிம்பிளான கரம் மசாலா. ஆனால் இது கறி மசாலா கிடையாது, கரம் மசாலா. இப்போ நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி ஒரு 3 விசில் விடணும். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு விசிலுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கணும். அம்மா, இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணோம், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு 3 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக 3 விசில் வந்துடுச்சு. ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு கொண்டக்கடலை அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தா நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சப்பாத்தியோட கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.